விஜய்க்கு ஏற்பட்ட திடீர் இழப்பு பரபரக்கும் அரசியல் களம். பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பலர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன், விசிகாவில் இருந்த ஆதவ் அர்ஜுனா, பல கட்சிகளில் இருந்த நாஞ்சில் சம்பத். இது பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் சில சமயங்களில் எதிர்மறை விமர்சனங்களும் கொண்டு வருது. இந்த நிலையில முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு PT செல்வகுமார். இவர் விஜய்க்கு கடந்த 27 ஆண்டுகளாக மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. மேலும் அவரை வச்சு புலி படத்தை டைரக்டும் பண்ணாரு. என்ன பிரச்சனையோ தெரியல, திடீர்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. PT செல்வகுமார் அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின போது, விஜய் மக்கள் இயக்கத்துக்கு தூணாக செயல்பட்ட விஜயுடைய கட்சிக்கு புதுசா வந்தவங்களால எங்களை ஏத்துக்க முடியல. தாவேகாவில் விஜய் ரசிகர் மன்றத்தினருக்கு முக்கியத்துவம் இல்லை. திமுகவின் கட்டமைப்பு என்னை ஈர்த்ததால சேர்ந்துட்டேன். நிலவு ஒரு நாள் அமாவாசை ஆகும், நட்சத்திரம் 15 நாட்களுக்குள்ள இல்லாம போகும். அந்த மாதிரி அவரும் ஒரு நாள் எனக்கு போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா நிர்மல்குமார், ஆனந்த், ஆதவ் எல்லாரும் எப்ப ரசிகர் மன்றத்துல இருந்தாங்க? மக்களையும் ரசிகர்களையும் விஜய் சரியா வழி நடத்தணும். மக்களுக்கு விஜய் நல்ல முறையில சேவை செய்வாரா அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு மக்கள் பணி செய்யணும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வேன்னு பேசியிருக்கிறாரு PT செல்வகுமார். அப்படின்னா இவருடைய விலகலுக்கு காரணம் லேட்டஸ்டா தாவேகாவில் இணைஞ்சவங்களான்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.